அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மண்ணுலகில் எப்படிப்பட்ட புதுமைகள் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நம் ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் சீடர்கள் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வருகை, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நமக்கு நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுக்கும். எனவே அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாம், அவர் நம்மோடு இணைந்து வாழ வருகின்ற பொழுது நாம் அவருக்குள்ளாக இணைந்து வாழப் போகின்றோம். இந்த மகிழ்ச்சி மட்டும் நமக்கு தேவையில்லை, மாறாக அவர் நமக்கு கற்பித்த கற்பனைகளை நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக ஏற்று வாழவும், அவரை போல இந்த மண்ணுலகிலே மறு கிறிஸ்துவாக வாழுகின்ற வரத்திற்காக இந்த திருப்பலியிலே முன்னாடும். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வரவிருக்கும் திருமகனின் பெருவிழாய் விழாவின் சிக்கல்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை வழங்கிட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நிலையான கைமாற்றையும் எங்களுக்கு என்றும் தருவதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 45 உட்பிரிவு 6 முதல் 8 மற்றும் 18, மேலும் 21 முதல் 25 முடிய. ஆண்டவர் கூறுவதாவது: நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையையும் படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே.
அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாயிருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரை என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள், ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் என் முன் மண்டியிடல். நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராய் சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக பெற்று அவரை போற்றுவர். இது ஆண்டவர் விளக்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 85 பல்லவி. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடியுள்ளும். பல்லவி. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். வாழ்த்துறை. அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்பவரே, உன் குரலை எழுப்பி, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழங்கிடுவீர். அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா என கேட்க, திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் கண்டவற்றையும்
கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆழமான சிந்தனைகளோடு நம் அனைவரையும் இறைவனோடு இணைந்து வாழ அழைப்பு கொடுக்கின்றது. நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது, எதற்காக இந்த மண்ணுலகமே, குறிப்பாக யூத சமுதாயமே காத்து கிடந்ததோ அந்த வருகை மனிதனாக மண்ணுலகில் பிறந்து விட்டார். பிறந்தவர் இந்த மண்ணுலகில் தான் சந்தித்த எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய பிணிகளை நீக்கி, நோய்களை நீக்கி, மனபாரத்தை நீக்கி, ஏன் இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுத்து வாழ்வு கொடுத்தார். இதை காணுகின்ற பொழுது எத்தனையோ மக்கள் மீட்பர் வந்து விட்டார் என்றும், இறைவாக்கினர் வந்து விட்டார் என்றும் இயேசுவை கொண்டாட ஆரம்பித்ததையும் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். ஆக இயேசு இருக்கின்ற இடம் ஒரு நிறைவை கொடுக்கிறது என்பதையும், ஒரு வாழ்வு கொடுக்கிறது என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இயேசுவினுடைய பிரசன்னம் வாழ்வு தரக்கூடிய பிரசன்னம். இயேசுவினுடைய பிரசன்னம் நோயிலிருந்து நமக்கு முழு சுதந்திரத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது என்பதை நாம் உணர முடிகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இன்றைய நற்செய்தி வாசகம் இன்னொரு சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுப்பி நம்முடைய புருவங்களை உயர்த்துகின்ற அளவிற்கு இந்த கேள்விகள் எழுகின்றன. காரணம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களை இருவரை அழைத்து இயேசுவிடம் அனுப்பி வைக்கிறார். எந்த கேள்விகளோடு? வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா? இந்த கேள்வி திருமுழுக்கு யோவான் எப்படி எழுப்ப முடியும் என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்விதான். காரணம் என்னவென்றால், யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, இதோ நான் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன், அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்றும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவர் நெருங்கி வந்து, இவரை என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்றும் சொன்னதையும், அங்கிருந்த அனைத்து மக்களுமே பார்த்தார்கள். திருமுழுக்கு யோவான் கூட அதை உணர்ந்தார். ஆண்டவரின் பாதையை செம்மைப்படுத்த வந்தவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று கூட தன்னை யூத சமுதாயத்திடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். இவை எல்லாவற்றையும் விட தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய தாயின் வயிற்றிலே பேறு வகையால் துள்ளி குதித்தார் என்று இன்றைய நற்செய்தியாளர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய முதல் அத்தியாயத்தில். இப்படி இயேசுவை நன்கு அறிந்து தாயின் கருவறையிலே தெரிந்து வைத்து யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது கூட அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன், அவர் நம்மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன திருமுழுக்கு யோவான் ஏன் தன் சீடர்களை அனுப்பி வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் நமக்கு உண்மையிலேயே சற்று ஆச்சரியத்தையும் ஒரு சந்தேகத்தையும் கொடுக்கிறது. ஆனால் அதற்கு இடமில்லை என்பதை திருமுழுக்கு யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால், ஏரோது அரசனுடைய அந்த குற்ற குறைகளை அவர் வெளிப்படுத்தியதனால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களாக இருக்கட்டும், யூத சமுதாயமாக இருக்கட்டும், புறையினத்து மக்களாக இருக்கட்டும், இறைவனை தேடியது என்னோடு நின்றுவிடக்கூடாது, நான் அல்ல மீட்பர், மாறாக நீங்கள் யாருக்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அவர் மத்தியிலே உங்கள் மத்தியிலே இருக்கிறார், அவரை நீங்கள் சென்று சந்தியுங்கள் என்ற வெளிப்படையான வார்த்தையை சொல்லாமல் சூசகமாக தன் சீடர்களை அவரிடம் அனுப்பி இயேசுவை நேரடியாக சந்தித்து அவரிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களை அனுப்பி வைக்கிறார்.
எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொன்ன வார்த்தையை நாம் மீண்டுமாய் நினைவு கூறுவோம். நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். அவர் ஏற்கனவே அறிந்து வைத்து விட்டார். இப்படிப்பட்ட நற்காரியங்கள், பிணிகள் போக்கப்படுகிறது, நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது, இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கூறி வழி அனுப்புகிறார். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசு நமக்குள் இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் இன்று வரை நீங்களும் நானும் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய திறமையினால், என்னுடைய தகுதியினால், என்னுடைய பலத்தினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் என்கின்ற அகந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்றான். பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் கதிரவனை காணுவதற்கு இறைவன் நமக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதுதான் இறைவனுடைய திட்டம். இந்த திட்டத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் கண்டு கொண்டிருக்கின்றோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை அனுபவிப்பதை உணர்ந்து கொள்ளாமல், இயேசுவோடு பயணிக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் வேதனைக்குரிய தருணம். எனவே இந்த திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருமே இறைவனுடைய பிரசன்னத்திற்காக நாம் தேடி அலைவதை விட நமக்குள் இருக்கின்ற இயேசுவை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். உணர்ந்தவர்களாக இருக்கின்ற நாம் பிறரிடம் எடுத்து சொல்லுவோம். அப்பொழுது நீங்களும் நானும் நல்ல கிறிஸ்துவனாக, இயேசுவின் மகனாக, மகளாக வாழ இறைவன் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாதீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவாதீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி பழிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார்.
எனவே அவர் மறுமுறைத்த மாண்புக்கு உரிய மாற்றுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படுத்தி வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இது நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்தவும் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே